தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य महागुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை முதல் அத்தியாயம் 15வது ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாவ்ருகோதரः. முதல் ஸ்லோகத்தில் திருதராஷ்டிரன் என்கின்ற அரசன் தன்னுடைய தேரோட்டியாகிய சஞ்சயனிடத்தில் யுத்த களத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய மகன்களும் பாண்டுவனுடைய மகன்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்க, அப்பொழுது துரியோதனன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை சஞ்சயன் முழுமையாக கூறி முடித்து, பிறகு போர்க்களத்தில் அனைவரும் போருக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூறினார். கடைசியில் அவர் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னது, அவரவர்களும் தன்னுடைய சங்குகளை முழங்கினார்கள்னு சொன்னார். அதிலையும் கூட கிருஷ்ணன் தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்குகளை முழங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கு கிருஷ்ணருக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா, இந்த பாஞ்சஜன்யன் பஞ்சஜனன்னு ஒரு அரக்கன், அந்த அரக்கனை வதம் செய்து அந்த அரக்கனை தன்னுடைய சங்காக மாற்றிக்கொண்டார் கிருஷ்ணர் என்பதுதான் நாம் கேள்விப்படுகின்ற ஒரு விஷயம். இப்போ நம்ம புராணங்கள் எல்லாமே இந்த மாதிரியான அரக்கர்களை வதம் செய்வது, அந்த வதம் செய்து அவர்களை தன்னிடத்தில் வைத்து கொள்வது, இப்படி நிறைய கடவுள்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இப்படி ஒரு சூரசம்ஹாரம் செய்து, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் வேலவனும் சூரபத்மனை வதம் செய்துதான் தன்னுடைய அந்த சின்னமாக வைத்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இது எல்லாமே ஈஸ்வரன் என்கின்ற தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புராணங்களை படிக்கும் போதே அதற்கேற்ற ஒரு புரிந்து கொள்வதுடன் மனதுடன் நம்ம படித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம உலகத்தையெல்லாம் போய் சரி பண்ணணும் அப்படிங்கிறது அது முயற்சி பண்ண வேண்டியது தான். ஆனால் நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையானது முழுமை பெறாது, சந்தோஷமே வராது. அது வரைக்கும் சந்தோஷம் வராது. நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டோம் என்றால் உலகம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக சிறக்கும். ஆனால் நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளும் பொழுதே இந்த உலகத்திற்கும் நன்மை செய்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுவிடும். இதெல்லாம் இன்னர் கனெக்டட். சரி, இப்போ இங்கே வருவோம். தனஞ்சயன் என்பது அர்ஜுனனுக்கு இன்னொரு பெயர். அவரிடம் இருக்கக்கூடிய அந்த சங்குக்கு பெயர் தேவதத்தம் என்பது. இந்த சங்கு இவர் இந்திரனோடு இருக்கும் பொழுது இந்திரனுக்காக
வேறு போரிடும் பொழுது அந்த போரில் வெற்றி பெற்றதற்காக அவர் தந்த பரிசு தான் தேவதத்தம். தேவன் அப்படின்னாக்க இந்த இடத்துல இந்திரன், இந்திரனால் கொடுக்கப்பட்ட அந்த சங்கு இந்திரையி தத்தம், அதனால தான் தேவதத்தம், தேவனால் வழங்கப்பட்ட அந்த சங்கு. பவுண்ட்ரம் தத்மோ மகாசங்கம் பீம கர்மா விருகோதரா. பீம கர்மா அப்படின்னாக்கா பயத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை, பயங்கரமான விஷயங்களை செய்யக்கூடியவன் ஒரு பொருள். இந்த பீமன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஆஜான பாகுவா, பெரிய அப்படியே சதை மலையாக ஒரு வடிவம், அப்படிதானே. இப்போ நம்ம ஏதாவது சினிமாக்கள்லையோ அதாவது மகாபாரதத்தை எடுக்கக்கூடிய கதைகளிலையோ நம்ம பார்த்தோம்னாக்கா பீமன் என்கின்ற கேரக்டரை அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த கூட வடிவமே பருமனான, அதாவது வெயிட்டான ஒரு ஃபிசிக்கல், ஒரு உடல் ரீதியாக ஒரு பருமனான தோற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை. அவர் நல்ல வாட்ட சாட்டமாக பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய வயிறு என்னமோ ஓநாயினுடைய வயிறை ஒட்டித்தான் இருக்கக்கூடியது அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. விருகோதரகான்னாக்கா ஓநாய் போன்று வயிறை கொண்டவன் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த பீமன் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். திரௌபதியும் பீமனை தான் போய் அதிகம் தொந்தரவு பண்ணினதாக நம்ம படிக்கிறோம் மகாபாரதத்தில். இந்த பீமனுக்கு மட்டும் நிறைய அசாத்தியமான சக்தி உண்டு. மிகவும் பலம் பொருந்திய ஒரு கேரக்டர் பீமன். இந்த பீமன் அந்த விராட்ட தேசத்தில் அவர் போய் தன்னுடைய வேலை ஏதாவது எடுத்துக்கொண்டு ஒளிந்து மறைவாக ஒரு வருஷம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயத்தின் பேரில் சமையல் கட்டில் போய் தலைமை சமையல்காரராக இருந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவர் எதற்காக சமையல் கட்டை தேர்ந்தெடுத்தார்னா தனக்கு அதிகமான உணவு தேவை அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்தார்னு பல பேர் சொல்றோம். இல்லை, சமையல் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு அங்கம். அந்த சார்ஜ் அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா வேறொரு நாட்டில் நம்ம இருக்கும்போது உணவு ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னும் கூட சமையலை பொறுத்த வரைக்கும் நாம் உதாரணத்துக்கு யாரை சொல்றோம் யோசனை பண்ணி பாருங்க. பீமபாகம் அல்லது நலபாகம், பாகம்னு சொல்லுவோம், ஆனால் அது பாக்கம். பீமபாகம் நலபாகம், அதை தான் சொல்லுவோம். நலபாகம் மாதிரி இருந்தது, அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த பீமபாகம், அப்படிப்பட்ட பீமன் அவருடைய இந்த நுரையீரல் பெருசு, ரொம்ப பெரிய அந்த அகலமான ஹிருதயத்தை கொண்டவன். அதனால் அவருக்கு இருக்கிற சங்கம் மிகப்பெரிய வடிவிலும் மிகப்பெரியது, சக்தியிலும் மிகப்பெரியது. அதனால தான் மகாசங்கம் என்கின்ற பவுண்ட்ரம் என்கின்ற சங்கநாதத்தை அவர் முழங்கினார். அடுத்த ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரः நகுலः சஹதேவश्च சுகோஷமணி புஷ்பகௌ. மீதம் இருக்கக்கூடிய 2 சகோதரர்களும், அதாவது அனந்த விஜயம் என்கின்ற சங்கை குந்தி புத்திரனாகிய யுதிஷ்டிரன் தர்மபுத்திரன் முழங்க ஆரம்பித்தார். அனந்த விஜயம்னாக்கா பல்வேறு விதமான வெற்றிகளை கண்ட சங்கு அது. அதனால அந்த சங்குக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் ராஜா குந்தி புத்திரஹா. ஏன்னா அவர்தான் அரசன். அர்ஜுனன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போராளியாக தான் இருக்கிறார். அவர்தான் அரசன், பீமன் தான் சேனாதிபதியாக இருக்கிறார். யுதிஷ்டிரன் தன்னுடைய அனந்த விஜயத்தை முழங்க நகுலனும் சகதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகம் என்கின்ற 2 சங்கங்களை முழங்கினார்கள். அடுத்த ஸ்லோகம். காஷ்யஸ்ச பரமேஸ்வாசஹ சிகண்டி ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஷ்சாபராஜிதஹ. மேலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்களுடைய அரசர்களுடைய பெயர்கள் இந்த ஸ்லோகங்களில் கூறப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு அரசர்களுமே அவரவர்களுக்குண்டு ஒரு சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்டவர்கள். காஷி பரமேஸ்வாசஹா காஷ்யஸ்ச.
மகா வில்லாளியான காசிராஜனும் மகாரதனாகிய சிக்கண்டியும், இந்த சிக்கண்டி என்பவருக்கு ஒரு கதை இருக்கிறது. எப்படி துரியோதனன் பீஷ்மரை வைத்து கொண்டு அந்த தைரியத்தில் போரில் இறங்குகின்றானோ, ஆனால் இந்த சிக்கண்டி பீஷ்மரை கொல்லுவதற்காகவே இந்த பிறப்பு எடுத்து வந்திருக்கின்றான். இதுதான் கதைக்களம். இந்த மகாபாரத கதையை படிக்க படிக்க நமக்கு என்ன புரியும்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கை அனைத்திலும் தொடர்பு கொண்டது. வெளியில் யாராவது ஒரு முடிவு எடுத்தால் அது நம்மையும் பாதிக்கும். நாம் தனி அல்ல. இதெல்லாம் கடந்த தொகுப்புகளிலேயே நாம் பார்த்து விட்டோம். அதைத்தான் சொல்றாரு. பல்வேறு அரசர்களும் சிற்றரசர்களும் பேரரசர்களும் இந்த போரில் தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவரவர்களுக்கு என்று இருந்த அந்த விரோதம், பகைமை, விருப்பு வெறுப்புகள் இதில் பரிசீலிக்கப்பட்டன. அதுதான், அதாவது பாண்டவர்களை யார் யாரெல்லாம் பாண்டவர்களுக்கு பிடிக்குமோ அவர்களெல்லாம் பாண்டவர்களுடைய சைடிலும், பிறகு எதிரி படையில் துரியோதனனுடைய படையில் யாருக்கெல்லாம் துரியோதனனை பிடிக்குமோ அவர்கள் 2 பேரும் சேர்ந்து 2 பகுதிகளாக இருந்தார்கள்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, பாண்டவர்கள் புறம் இருக்கக்கூடியவர்களை பிடிக்காதவர்கள் துரியோதனிடத்தில் சேர்கிறார்கள். இதுதானே மனுஷனுடைய இயல்பு. அதுதான் கர்ம பலன். அதனால இந்த அரசர்கள் அனைவரும் திருஷ்டத்யும்னன், விராட்டன், சாத்தியகி இவர்களெல்லாம் தோல்வியே காணாதவர்கள். பிறகு இதெல்லாம் யார் அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, இந்த சஞ்சயன் அறிமுகப்படுத்துகிறார். இப்போ முதல்ல துரியோதனன் சொல்லிட்டார், இப்போ சஞ்சயன் அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த ஸ்லோகம். இதெல்லாம் நம்ம வெறுன்னு படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः सङ्खान्दध्मः पृथक् पृथक्. द्रुपदन द्रौपदेयाहनक திரௌபதியினுடைய புத்திரர்கள் ஐவரும், சர்வசஹா பிருத்திவிபதே அனைத்து அரசர்களும், சௌபத்ரன் மகாபாகு சௌபத்ரன்னா அபிமன்யு, இவர்கள் அனைவரும் தத்தம்முடைய சங்கநாதங்களை முழங்கினார்கள். சகோஷோத்தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்திவீம் சைவ துமுலோவ்யனுநாதயன். அந்த ஓசைகள் அத்தனையுமே, அந்த சப்தங்கள் அத்தனையுமே விண்ணையும் மண்ணையும் பிளந்து இந்த உலகத்தையே நடுநடுங்க வைத்தது அப்படின்னு சொல்றார். அது எக்கோ அடிக்கும் இல்லையா, அத்தனையும் ஒரே நேரத்தில் முழங்கினான். அந்த இடத்தையே ஒரு மாதிரி நடுநடுங்க வைத்தது. இந்த இடத்தில்தான் அர்ஜுனன் என்கின்ற பாத்திரமானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் எப்படி அணுகுகிறோம் அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் சொல்லப்படுகின்றன. இது அத்தனையுமே எதை உணர்த்துவதற்காக அப்படின்னாக்கா, அர்ஜுனன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அவன் எப்படி தன்னுடைய சிந்தனை சக்திகளை இழந்து தன்னை இழக்கிறான் என்பதற்காகத்தான் இத்தனையும் நமக்கு கூறப்படுகிறது. படிப்போம். அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः ஹ்ருஷிகேஷம் ததா வாக்யம் இதமாக மஹீபதே. அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபய மேச்சுத. இந்த கர்ம பலன் எப்படியோலாம் வர்றதில்லை. அது நம்முடைய செயல்களாகவும் நம்முடைய காரியங்களாகவும் நம்முடைய வார்த்தைகளாகவும் அதே போல நம்மில் எண்ணங்களாகவும் தான் முதலில் தோன்றுகின்றன என்பதற்கு இந்த அர்ஜுனனே சாட்சி. அதாவது இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைத்து சங்கநாதங்களும் அனைத்து வாத்தியங்களும் விண்ணையும் மண்ணையும் பிளந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து கபித்வஜஹா குரங்கு கொடியோன், குரங்குன்னா ஹனுமனை தன்னுடைய கொடியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனன்
அனைத்து விதமான அம்புகளும் பறக்க வேண்டிய நேரத்தில், அனைத்து அம்புகளும் வெளிக்கிளம்புகின்ற இந்த சமயத்தில் தன்னுடைய வில்லை ஏந்தி கொண்டு கிருஷ்ணனை பார்த்து இப்படிப்பட்ட வாக்கியத்தை கூறுகிறார். கிருஷ்ணனை பார்த்து, இந்த இடத்துல கிருஷ்ணன் அப்படிங்கிறது தேரோட்டியாகிய கிருஷ்ணன். இந்த கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற கதாபாத்திரம் நீங்கள் மிகவும் முக்கியமாக அவருடைய ஆரம்ப காலத்திலும் இந்த மகாபாரத யுத்தத்திலும் யுத்தத்திற்கு பின்பும் பார்த்தோம் என்றால் வேண்டிய அத்தனை ஞானங்களும் அவருடைய வாழ்க்கை முறையிலேயே கிடைக்கப்படும். இது நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையும் அணுகுமுறையும் தேவை. தேரோட்டியாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்ட கண்ணன் தேரோட்டியினுடைய விதிகள் என்ன என்பதையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தேரோட்டின்னா எப்படி இருக்கணும்னா, அவர் தன்னுடைய அந்த ரதத்தை பார்த்து, நம்ம சரி ஒரு டிரைவர்னாக்கா காரை எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்க முடியுமோ, எவ்வளவு க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ க்ளீனாக வச்சுப்போம். அந்த மாதிரி தான் இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னாக்கா, என்ன பண்ணணும்னாக்கா தன்னுடைய ரதத்தெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிடணும். அப்புறம் குதிரைகளுக்கெல்லாம் அந்த குதிரைகளை தூய்மைப்படுத்தி அதுக்கு வேண்டிய உணவுகள்லாம் கொடுத்து சரி பண்ணி வச்சுக்கணும். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி மொபைலோ வாக்கி டாக்கியோ அல்லது வேறு ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ காதுலேயே வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இப்போ மொபைல்லாம் கையில் எடுத்து பேச வேண்டியதில்லை. மொபைல் எங்கேயோ பேக்கெட்டில் இருக்கும். அவர் இந்த காதில் சில டைம் காதில் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது, தனியாக பேசி கொண்டு இருக்கிறார்கள்னு நம்ம நினைப்போம். அதை பார்த்தா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த காட் லெசன் சொல்கிறோம், இயர்ஃபோனுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அந்த காலத்தில் யுத்த களம் அப்படின்னா இங்கே தன்னுடைய நாட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்து ஏவுகணையை விட்டு எதிரிகளோட சண்டை போடுவது இல்லை. அந்த காலத்தில் ரத்தமும் சதையும் ரத்த ஆறு ஓடும் அந்த மரண ஓலத்துடன் அப்படிப்பட்ட அந்த போர்க்களமாகிய அந்த போர்க்களத்தில் அப்படித்தான் போர்கள்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட போர்க்களத்தில் தன்னுடைய ரதமானது வலது பக்கம் திரும்ப வேண்டும், இடது புறம் திரும்ப வேண்டும் அப்படின்னாக்கா அவர் கத்தியெல்லாம் சொல்ல முடியாது இந்த அரசன். ஏன்னா அவர்கள் அங்கே ஒருமுகப்பட்டு யார் எதிரி வருகிறான் அப்படின்னு அவர்களோட தானே சண்டை போடணும். அதனால் அவர் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னா, வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் வலது காலினால் தேரோட்டியினுடைய வலது தோள்பட்டையை மிதிக்க வேண்டும். அதே போல இடதுபுறம் திரும்ப வேண்டும் என்றால் இடது தோள்பட்டையை காலினால் மிதிக்க வேண்டும். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற அந்த சர்வேஸ்வரன் தன்னுடைய பக்தனுக்காக அவருடைய வேண்டுகோளுகளுக்காக தான் தேரோட்டியாக அமர்ந்து அந்த அர்ஜுனனுடைய காலினால் மிதிப்பட்டு தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தான். இதெல்லாம் கர்மம் கர்ம யோகம் என்கின்ற விஷயம் எல்லாம் மிகவும் அற்புதமாக இந்த பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம படிப்போம், ஒவ்வொன்றாக படிப்போம். இப்போ அவர் கிருஷ்ணனை பார்த்து சொல்றார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கிருஷ்ணா, என்னுடைய இந்த ரதத்தை 2 சேனைகளுக்கும் நடுவில் கொண்டு செலுத்தி நிறுத்துவாயாக அப்படின்னு சொல்றார். எதற்காக தெரியல. அப்படியே கிருஷ்ணர் திரும்பி பார்க்கிறார். என்ன ஆயிடுச்சு இவனுக்கு அப்படின்னு பார்க்கிறார். இது வரைக்கும் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு. ஏன்னா கிருஷ்ணர் பிரம்மஜானி, திரிகால ஜானி, சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதுனால தெரியும். அர்ஜுனனை சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டும் இருக்கிறார் இல்லையா, அதனால அர்ஜுனனை பற்றி தெரியும். இவன் ஏன் பார்க்க நினைக்கிறான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு திரும்பி இப்படி பார்க்கிறார். அப்போ அர்ஜுனன் நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்றார். யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்காமானவஸ்திதான் கைர்மயா சஹயோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே யோத்ஸ்யமானானவேக்ஷேகம் யயேதேத்ர சமாகதாஹ தார்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேஹ யுத்தே பிரியசிகீர்ஷவஹ. கிருஷ்ணன் நான் எதற்காக பார்க்க வேண்டும் என்றால் அவர் சொல்றார்,
அந்த காலத்தில் வந்து யுத்த வீரர்கள், சோல்ஜர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாவீரர்கள் அத்தனை பேருமே இந்த எதிரிகளுடைய படையை பார்க்கும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த உத்வேகமும் ஒரு விதமான அந்த போருக்கு உண்டான அந்த வெறி கொண்ட அந்த சக்தியும் அவர்களுக்கு உற்பத்தி ஆகிறது. அதனால தான் போர்க்களத்தில் போய் அப்படி கத்துறது, அப்படி பலமாக உருமும் பொழுதுதான் அவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சக்திகள் வெளியில் கிளம்பும். அதற்காக நான் இங்கு யுத்தம் புரிய விரும்பியவர்களாய் யாருடன் நான் யுத்தம் புரிய வேண்டும் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆகவே அவர்கள் முன் என்று சென்று அவர்கள் யார் என்று நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, துர்புத்தியை உடைய, மிகவும் கெட்ட புத்தியை உடைய துரியோதனனுக்கு யார் யாரெல்லாம் உதவுவதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றார். அங்கு சென்று பார்த்த பிறகு என்ன நடக்கும் என்பது கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் கிருஷ்ணன் ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா அவருக்கு தெரியும் எது நடக்க போகிறதோ அது தவிர்க்க முடியாதது, அது நடப்பது நடந்து தீரும் என்பதற்காக சரி. ஏனென்றால் இது வந்து யுத்தத்தின் போது போர் ஒரு தடவை ஆரம்பிச்செடுத்துன்னு வச்சுக்கொடுங்களேன், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சரி, இன்னும் போர் ஆரம்பிக்கல, ரைட், இப்போ என்ன நடந்தாலும் we can manage அப்படின்னு சொல்லி கம்மன் அமைதியாக அவர் கொண்டு போய் தேரை, தன்னுடைய ரதத்தை, அதாவது அர்ஜுனனுடைய ரதத்தை 2 சேனைகளுக்கும் நடுவில் நிறுத்துகின்றார். ஆனா கண்ணன் இல்லையா, நிறுத்தும் பொழுது நேராக அர்ஜுனனுடைய ஆச்சாரியனும் அவருடைய தாத்தாவும் ஆகிய பீஷ்மரும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கொண்டு போய், அது வந்து சஞ்சயன் சொல்லுவதாக நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏவம் முக்தோ ஹிருஷிகேஷः குடாகேஷேன பாரத சேனயோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சரியாக பீஷ்மரும் துரோணரும் இருக்கக்கூடிய இடத்தில் ரதத்தை கொண்டு நிறுத்தி, பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. அர்ஜுனா, நீ யுத்தம் செய்ய வேண்டியவர்களை பார் என்று பீஷ்ம துரோணர் கிருப்பர் இவர்களை காண்பித்தான். இந்த சூழ்நிலை, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, விரும்பக்கூடிய சூழ்நிலை, நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதுதானே நமக்கு. எதுவும் நான் விரும்பாதது நடந்துடக்கூடாது, எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும், நல்லதாகத்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம மனசுல வச்சிருந்தாலும் கூட நடக்க வேண்டியது எதுமோ நடந்துடும். இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையானது வருகிறது. அந்த சூழ்நிலை, அதாவது இக்கட்டான தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை அர்ஜுனனுக்கு உற்பத்தியாகி இருக்கின்றது. அது தெரியாம அர்ஜுனன் வந்து எதிரியை பார்க்கணும் அப்படின்னு அப்படியே வெறித்தனமாக அப்படி தன்னுடைய பார்வையை அங்கு செலுத்தும் பொழுது, தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதಶ್ಚைவ சேனயோருபயோரபி. கண்களை விரித்து கொண்டு தன்னுடைய நரம்புகளை முறுக்கேற்றுவதற்காக அவர் அங்கு பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய எதிரியினுடைய இடத்தில் எதிரிகள் இல்லை. யார் இருந்தார்கள் அப்படிங்கிறது அவரே பார்க்கிறார். தன்னுடைய ஆச்சாரியர்களும் தகப்பன்மார்களும் பாட்டன்மார்களும் மைத்துனர்களும் மாமன்மார்களும் சகோதரர்களும் புத்திரர்களும் பேரன் முறை கொண்டவர்களும் தோழர்களும் மாமன் முறை கொண்டவர்கள் மாமனார் வழி வந்தவர்களும் நன்மையை செய்ய நினைக்கின்றவர்களும்
எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே புரிந்து கொண்டிருப்பவர்களும் இவர்களை எல்லாம் பார்க்கிறார். நம்முடைய மனம் வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களையும் அவர்கள் பேசுகின்ற அவர்களுடைய உரையாடல்களையும் ஏற்றுக்கொண்டுதான் இந்த மனமானது சந்தோஷமாகவோ துக்கமாகவோ மாறுகிறது. இப்ப இந்த அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னுடைய தாத்தா சிறு வயதில் மடியில் விளையாண்டு ஒவ்வொரு முறையும் அவர் கீழே இவன் அர்ஜுனனாகப்பட்டவன் கீழே விழுகும் பொழுது அவரை தூக்கி நிறுத்தி அவனை கொஞ்சி தாளாட்டி சீராட்டி வளர்த்த தன்னுடைய பெரிய தாத்தா முன்னாடி நிற்கிறார். வில்லை எப்படி பிடிக்க வேண்டும், அம்பு எப்படி எய்ய வேண்டும் என்று ஒன்றுமே தெரியாது இருக்கும் பொழுது தனக்கு அத்தனையும் சொல்லிக் கொடுத்த கிருப்பனும் அதற்கு மேலும் சொல்லிக் கொடுத்த துரோணரும் அங்கு நிற்கிறார்கள். அனைத்து சொந்த பந்தங்களும் நிற்கின்றன, நண்பர்களும் அனைவரும் நிற்கிறார்கள். நிற்க வேண்டிய இடம் என்ன? எல்லாம் எங்க? எதிரிகள் நிற்க வேண்டிய இடம். இவருக்கு ஒரு டவுட்டே வந்துருச்சு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. இது என்ன திருமண விழாவா அல்லது ஏதோ ஒரு திருவிழாவா அல்லது வேற ஏதோ பூஜையா கும்பாபிஷேகமா? அவர்களெல்லாம் பார்த்து தானே பழக்கம், அங்கதானே இவர்களெல்லாம் பார்த்து பழக்கம். மனசு பாருங்க, மனசு பழக்கத்திற்கு அடிமை. இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி கண்களை முறைச்சிக்கிட்டு வெறித்தனமாவா பார்த்து பழக்கம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அவர்களை ஒரு வரவேற்பு முறையில் அவர்களை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம், தாத்தாவை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம், குருவை பார்க்கும்போது ஒரு நிறைவு, மன நிம்மதி, சொந்தக்காரர்களை பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு. எத்தனையோ வெற்றிகளை எல்லாம் குவித்து கொண்டு வரும்பொழுது இவர்களெல்லாம் சந்தோஷப்படுவார்கள்னு பார்த்து மகிழ்ந்த அந்த மனம் இவர்களை எதிரிகளாக பார்ப்பதற்கு திணறுகிறது. இப்ப அதுதானே நடக்கிறது. நமக்கு நண்பர்களாக இருந்தவர்கள், நமக்கு உடன் பிறந்தவர்கள் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் ஏதோ சிறு பிரச்சனைகளுக்காகவும் பகைவர்களாக மாறி நிற்கும் பொழுது இந்த மனமானது தடுமாறுகிறது. அதைத்தான் நரகம் அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற அந்த நினைப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையே கசக்கும். யாரையெல்லாம் நான் பற்றுக்கோடா நினைத்து வாழ ஆரம்பித்தேனோ அவர்கள் அனைவரும் என் முன் நிற்கும் பொழுது அனைவரும் எப்படி என்றால், இந்த காலத்தில் அத்தனை பேரும் ஒரு குடும்பம் கோர்ட்டில் ஏறி மூத்த சகோதரன் இங்கே, இளைய சகோதரன் இங்கே, குடும்பமே 2ஆக 4ஆக போகும்பொழுது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில் அர்ஜுனன் தள்ளப்பட்டு இருக்கின்றான். அவருடைய மனசு அப்படியே தடுமாற ஆரம்பிக்கிறது. வருகின்ற ஸ்லோகங்கள்லாம் அதைத்தான் சொல்றது. ஏன்னா இவர்களெல்லாம் பார்த்த உடனே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணுன்னு கேட்டா அந்த அனுபவங்கள் ஞாபகம் வரும். தாத்தாவை பார்த்த உடனே என்ன அனுபவம் ஞாபகம் வரும்? சிறு வயதுல இவர் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாத்தினார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே வரும். குருமாரை பார்த்த உடனே அந்த மரியாதையும் பக்தியும் அது பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ அவரை நான் எதிர்த்து சண்டையிட்டு அவர்களை நான் கொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா அது வராது. எத்தனை பெரியவர்களானாலும் நம்முடைய சிறு வயதில் நம்முடைய வாத்தியார்களாகவும் ஆச்சாரியன்களாகவும் ஆசான்களாகவும் இருக்கிறவர்களை நம்ம பார்த்தோம்னாக்கா மரியாதை வரும். காரில் நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்ம இறங்கி அவரை அவர் சைக்கிள்லையோ அல்லது 2 வீலர்லையோ போயிட்டு இருப்பார். அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு எத்தனையோ மாணவர்கள் அப்படி இருக்காங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் வெறும் பணத்தில் பற்று வைக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை சிம்பிளா சாதாரணமான வாழ்க்கை, அந்த சாதாரணமான வாழ்க்கையில் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள். அப்ப அர்ஜுனன் சிறந்த மாணவனாகவும் சிறந்த பேரனாகவும் பாசத்தை கொட்டக்கூடிய அன்புக்கேற்ற பாத்திரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர். எப்படிப்பட்ட மாவீரன் என்றால் ஒரு ஆளாக ஒரு மாபெரும் சேனையே விரட்டி அடிக்கக்கூடிய தகுதியும் சக்தியும் வாய்ந்தவன் இந்த அர்ஜுனன். வெளியிலிருந்து இன்னும் ஒரு 10,000 பேர் வந்தாலும் நான் சமாளித்திருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள
தன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை அவனுக்கு வெளியில் வருகின்றது. அதைத்தான் சஞ்சயர் அப்படியே அவருடைய வாயில சொல்றார். தான் சமீக்ஷ்ய கௌந்தேயः சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா விஷ்டः விஷேதன்னிதம் அப்ரவீத். அவர்களை பார்த்த அர்ஜுனன் அனைத்து சொந்தங்களையும் பந்தங்களையும் யுத்த களத்தில் எதிரியினுடைய இடத்தில் பார்த்த அர்ஜுனன் கிருபையா பரையா விஷ்டாக பகைமையை கொள்ள முடியாமல் பரிதாபமான பச்சாதாபமும் பரிதாபமும் அவர்கள் மீது பச்சாதாபம் அல்லாமல் தன் மீதே ஒரு பச்சாதாபமும் ஒரு பரிதாப நிலையையும் உண்டாக்கி கொண்டு அங்க பகைமை வரல, வேற என்னென்னமோ வருகிறது. மனமானது அலை மோதுகிறது. அதைத்தான் அவர் கிருபையா பரையா விஷ்டம்னு கொஞ்சம் நம்ம டீசெண்டா சொல்றார். யார்? சஞ்சயன். ஏன்னா பெரியவர்கள் எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் கீழான பாஷையெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. சொல்லும் போதே அவர் கருணை வயப்பட்டு அவர்களின் மீது கருணை வயப்பட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விட்டார். விஷேதன் இதம் அப்ரவீத். குழப்பத்தினோடு தன்னுடைய நண்பனாகிய கிருஷ்ணரிடத்தில் கூற ஆரம்பித்தார். இதுதான் அர்ஜுனனுடைய ஸ்டேட். இப்ப அவரே தன்னுடைய முதல் முறையாக அவருக்கு இந்த அனுபவங்கள்லாம், மாவீரனுக்கு அவனுக்கு பயமே கிடையாது, கவலையே பட்டது கிடையாது, குழப்பத்தில் இருந்ததே கிடையாது. மனசு அவ்வளவு நிர்மலமானது, ஏகாகிரதம், ஒருமுகப்பட்டது. அர்ஜுனனுடைய அந்த ஒருமுகப்பட்ட மனமானது இன்னும் கூட மாணவர்களுக்கு முன் உதாரணம் தான். அப்படிப்பட்ட மாவீரன், மகாசக்தி படைத்தவன், தெய்வ அஸ்திர சஸ்திரங்களை கொண்டவன், அனைத்து விதமான தைரியங்களுக்கும் இன்னும் கூட நம்ம இடிச்சா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவோம். ஆனா சில இடத்துல அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அர்ஜுனன் இடியை வாங்கி கொண்டது போல தளர்ந்து பேச ஆரம்பிக்கின்றான். அதை நாம் அடுத்த தொகுப்பினில் தொடர்வோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து வாழ்வாங்கு வாழக்கூடிய சக்தியை கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.